Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ருசியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் தான், தேங்காய் மாங்காய் சுண்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மாங்காய் சுண்டல் தான், பட் வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டுமே சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெடி டு குக். இங்கே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் இந்த மாதிரி கார்னை போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். பாருங்கள், கார்ன் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் வடிகட்டி இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி அதில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்காக வேண்டி வடிகட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே அளவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் பவுல்லையே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கப் வெள்ளை கொண்ட கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பு கடலை கூட எடுத்துக்கிறலாம். ஸோ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இதில் ஸ்வீட் கார்ன் வந்து அதே ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் பச்சை பயிறு முளைக்கட்டினது இருந்துச்சுன்னா அதுவும் இதே கப்பில் நீங்கள் 1 கப் எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மாங்காய் அது 1 கப் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மாங்காய் புளிப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி ஒரு கப்பு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அதுவும் 1 கப்பு. மாங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போது இந்த சுண்டலில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு தான். நீங்கள் அரிசி முறுக்கு இருந்தால் அரிசி முறுக்கு சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கிறலாம். இந்த சுண்டலில் இந்த முறுக்கு சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முறுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்சிட்டு அந்த ஒரு பவுலுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கிறங்க. ஏன்னா முறுக்கு வந்து பெரிய முறுக்கும் இருக்கும், சின்ன முறுக்கும் இருக்கும். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் முறுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2லேருந்து 3 முறுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். மாங்காய் புளிப்பாக இருந்தால் அந்த லெமனை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறலாம். இதில் நீங்கள் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிறலாம். பட் என்னோடய பசங்களுக்கு வந்து சுண்டலில் குக்கும்பர் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த சுண்டலில் 1/2 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கிறலாம். பட்டர் சேர்க்கும்போது நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கார்ன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா பட்டரும் வந்து சால்ட்டடு. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நல்லா அகலமான பாத்திரம் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த சுண்டலில் ஒரு 2 க்ரீன் சில்லி கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது க்ரீன் சில்லி சேர்க்காம தான் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் சில்லி ஆட் பண்ணலை. உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி வேணும்னா 2 வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்சுருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே ருசியாக இருந்தது. இப்போ சுண்டலை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக அதுவும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.